தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2:14 தான் மையமாக வைத்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வரக்கூடிய வாரங்களில் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். 31ஆம் தேதி இரவு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இதனுடைய முன்னுரையான அற்புதமான சத்தியங்களை நாம் கவனித்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்கிறாராம், வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது வெற்றிங்கிற வார்த்தை உலகமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2026 எல்லாரும் எப்படி தான் இருக்கும்படியாக விரும்புகிறார்கள், வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேதம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் வேதத்தினுடைய கண்ணோட்டம் மிகவும் வித்தியாசமாக விசேஷமாக இருக்கிறதை நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகினால்தான் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது 2026 கிறிஸ்துவுக்குள் வெற்றியான ஆண்டாக கர்த்தர் மாற்றி தரும்படியாக விரும்புகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது கடந்த வாரங்களில் கவனித்த வார்த்தையை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலம், கிறிஸ்துவுக்காக. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகினால இந்த கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிப்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 13 15 மட்டுமாக உள்ள வசனங்களை நாம் வாசிப்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மிகவும் அஸ்திபாரமான வார்த்தைகளாக இருக்கிறது. கொலோசியர் 2:13 15 மட்டுமாக இணைந்து நாம் வாசிப்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது பவுல் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார். என்னவென்று கேட்டால், அவர் எங்கு வெற்றி சிறந்தார், எதில் வெற்றி சிறந்தார், எப்படி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், அதற்கு நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய உத்தரவாதம் என்ன என்பதெல்லாம் இதற்குள் அடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான சத்தியமாக இருக்கிறார். ஆக குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஏனென்றால் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்ட்ராலிட்டி ஆஃப் தி கிராஸ்ன்னு சொல்வது கிறிஸ்தவத்தில் மிகவும் மையத்தில் இருக்கக்கூடியது என்னவென்று கேட்டால் சிலுவை தான். பழைய ஏற்பாடு பாருங்கள், ஆதியாமத்தில் ஆரம்பித்து பாருங்கள் எங்கு உச்சக்கட்டம் அடைகிறது என்று சொன்னால் சிலுவையில் தான். எல்லாமே அதை நோக்கி தான் வரக்கூடியதாக இருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நபர் பிறப்பார், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறார். அவர் எதற்காக பிறந்தார் என்று சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டதோ அது செய்து முடிக்கப்பட்டதின் விளைவு அங்கிருந்து கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய உச்சக்கட்டம் எங்கு வருகிறது என்பதையும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினால சென்ட்ராலிட்டி ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லும் பொழுது சிலுவை கிறிஸ்தவத்திலேருந்து எடுத்து வெட்டுவீர்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவமாகவே இருப்பதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஆனால் இங்கே தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் சிலுவை தானே போகிறோம் இல்லையா? கிறிஸ்தவம் என்று சொன்னாலே சிலுவை. ஆனால் மறுபடியும் கவனிக்க வேண்டும், வெறும் அடையாளமாக மாத்திரமில்லாதபடிக்கு அது அனுபவமாக மாறவில்லை, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறவில்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் வெறும் அடையாளங்களை மாத்திரம் வைத்து எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான பிரயோஜனமோ என்ன செய்யாது, இருப்பதற்கு நல்ல வாய்ப்பே கிடையாது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆகினால்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லும் பொழுது சிலுவையில் எதன் மீது வெற்றி சிறந்திருக்கிறார், எப்படி எனக்கு அந்த வெற்றியை என்னுடைய அனுபவமாக மாற்றி கொடுக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும்னு நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு முகவரையான ஒரு பிரசங்கமாக இருக்கிறபடினால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் கவனிப்பது நமக்கு லகுவாக இருக்கும். கலாத்தியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனம். மறுபடியும் இதுவும் ஒரு அஸ்திபாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை, மிகவும் அஸ்திபாரமான ஒரு சத்தியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதை விளங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில்
அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவங்க நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். என்னோடு சிந்தித்தால் தான் இதை பூரணமாக புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அப்போது சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார், ஓகே. எப்போ வெற்றி சிறந்தார் அப்படின்னு கேட்டோம்னா 2025 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அது சரி தான். இப்போ வருஷம் என்ன ஆச்சு? 2026 ஆச்சுல்ல. அப்போது இவ்வளோ வருஷம் கடந்து போயிடுச்சு. இன்றைக்கி அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு எப்படி எனக்கு பொருந்தும், இன்றைக்கு எனக்கு எப்படி அது உதவியாக இருக்கும்? சில நேரங்களில் கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால், தே ஹாவ் அ வெரி ஓல்டு புக் அண்ட் அ வெரி ஓல்டு காட். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவங்க கிட்ட இருக்கிற பைபிளும் ரொம்ப பழைய பைபிளு, அவங்க கடவுளும் எப்படிப்பட்டவர்? ரொம்ப பழைய கடவுள். இப்போல்லாம் மாடர்ன் காட்ஸ் நிறைய வந்திருக்கிறோம். நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறது தான். மாடர்ன் காடுன்னு சொன்னால், அதாவது நவநாகரிகமான கடவுள்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். எந்த மாதிரி கடவுள்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் சொல்லுங்கள், அந்த மாதிரியே என்ன செஞ்சுருவோம். நான் சொல்வது விளையம் கொள்ள முடிகிறதா? உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது இல்லையா, அந்த மாதிரி டிசைனர் காட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்போவோ நடந்தது இன்றைக்கு எனக்கு எப்படி பொருந்தும், இன்றைக்கு எப்படி என்னால் வெற்றி பெற முடியும் என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது ஒரு புறம் சரித்திரபூர்வமான ஒரு உண்மை, சத்திய ரீதியாக மிகப்பெரிய ஒரு சத்தியமாக, ஆசீர்வாதமான சத்தியமாக இருக்கிறது. ஆனால் கலாத்தியர் 2:20 வரும்போது எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், இங்கே தான் நம்ம கவனிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டு, ஐ ஆம் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். சிலுவையில் தான் அவர் வெற்றி சிறந்தார். நீங்கள் எப்படி வெற்றி சிறக்க முடியும் இல்லையா? சிலுவையில் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். வெறும் சிலுவை மாத்திரம் போட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால், அப்படி போட்டுகிட்டே போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா இல்லையா? சின்ன சின்ன கிராஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா? கிராஸில் கம்மல் போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் செயின் போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் காதிலும் கம்மலிலும், அதான் கழுத்திலும் போடுவதை பார்க்கிலும் சிலுவை மரத்தில் அவர்களை சிலுவையில் அறைவது தான் சரியான முறைமை. நான் சொல்வேன், ஏன்னா அது கருத்து அப்படி தான் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? லிட்ரலாக இவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரா? இல்லை இல்லை. கிறிஸ்து சிலுவையில் எதற்காக அறையப்பட்டார் என்று கேட்டால், எனக்காக அறையப்பட்டார். அப்படி எனக்காக அவர் செய்திருக்கிறபடினால, அவர் எனக்காக செய்ததை என்னுடையதாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று கேட்டால், அவர் எனக்கு செய்ததோடு என்னை நான் என்ன செய்கிறேன், இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர் மேல் விசுவாசம் வைப்பதின் விளைவுதான் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ அது என்னுடையதாக என்ன செய்கிறது, மாறக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும்? அப்போ இங்கே குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்போ இன்றைக்கு ஒரு அம்சம்தான் நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய சுயத்தின் மீது வரக்கூடிய ஒரு வெற்றி இல்லையா? அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், இதை சாதிக்கணும், அதெல்லாம் குறை இல்லை. ஆனால் முதலாவது வெற்றி எங்கே வரும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது வெற்றி எங்கே வருகிறது என்று கேட்டால், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறாருங்கிற வார்த்தையை வாழ்ந்திருக்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து உங்களில் வாழ்ந்திருந்தால் 2026 எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏன் நம்ம பொழப்பை ஏன் கேட்குறீங்க? அப்படி உலகத்தில் சொல்கிறாங்களோ, நம்ம பொழப்பை ஏன் கேட்குறீங்க? எல்லாம் இந்த வயிற்று பொழப்புக்காக நம்ம பண்ணுற இந்த இளவெடுத்த வாழ்க்கை அப்படியெல்லாம் சொல்கிறாங்களவா? இப்படியெல்லாம் சொல்கிறது உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். இப்போ நான் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்ந்திருக்கிறார், அவர் உங்களில் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், உங்கள் மூலமாக வாழ்கிறார் என்று சொன்னால் 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், இனி ஜீவிப்பது அவர் என் மூலம் வாழ்ந்திருக்கிறார், என்னில் வாழ்கிறார் என்று சொன்னால் 2026 எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சிறப்பாக தான் இருக்கும். ஏன் என்று கேட்டால், இனி ஜீவிப்பது, இந்த வருஷம் எப்படி சமாளிக்க போகிறீங்க? விவரமாக தான் இருக்கணும், சொல்லுங்கள். இந்த வருஷம் எப்படி சமாளிக்க போகிறீங்க? போன வருஷமே கண்ணாமொழி திருகிருச்சு அல்லவா? டிசம்பர் வர்றதுக்குள்ளே இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல.
நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிகிறதா? கட்டி முடித்த மாதிரி இருக்கிறது, அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அடுத்த டியூ வந்து விட்டது இல்லையா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்தை என்ன செஞ்சிட்டோம், போக்கடிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை அப்படின்னு நம்ம சொல்லுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மறுபடியும் நான் கேள்வி, இந்த வருஷம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு பாஸ்டர். நாங்கள் சமாளிக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் சாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இப்படி நாங்கள் என்ன இல்லையா யூனியனில் சேர்ந்துருக்கிறோம், இப்படி தான் கோஷம் போடுவோம். இல்லை இல்லை, இனி ஜீவிப்பது நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்களுக்குள். அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இந்த 2026 வருஷத்தை எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி நம்ம வாழ வைக்கிறாரோ அப்படி வாழ போகிறோம். அவரே நம்முடைய ஜீவனம், நம்முடைய தீர்க்காயுசுமாக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசித்து, மற்றவங்க சிந்திக்கிற மாதிரி சிந்தித்து, அவங்க பேச்சையும் நம்முடைய பேச்சாக மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால், அது அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முடிவு தான் வரும். ஆகினால்தான் உலக துக்கம்னு இருக்கிறது அல்லவா, அது உலகத்தினால் வரக்கூடிய துக்கம், உலகத்தில் இருப்பதினால் வரக்கூடிய துக்கம் அல்ல, உலக முறைமையின்படி சிந்திக்கிறதுனால் வரக்கூடிய ஒரு துக்கம். லௌகீக ஞானம்னு இருக்கிறது அல்லவா, அதுவும் லௌகீக ஞானம். லௌகீகம்னா உலகம்னு அர்த்தம். உலகத்தினுடைய செயல்பாட்டின் விளைவாக வரக்கூடிய ஞானம், அந்த ஞானத்துக்கும் பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஞானத்திற்கும் என்ன இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்ல, முதல் வெற்றியே எங்கே என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ குறிப்பிட்ட விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அல்லன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சி நீங்கள் பின்பு தான் நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறதோ அப்படி சொல்கிறார் இல்லையா. இட்ஸ் நோ லாங்கர் ஐ தட் லிவர் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ, yet the life I live in this body. ஏன்னா கான்ட்ரடிக்டரியாக இருக்கிறது, முரணாக இருக்கிறது. ஒன்றா அப்படி சொல்லுங்கள், இல்லைன்னா இப்படி சொல்லுங்கள். இப்படி முரணா எப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை முரண் கிடையாது, ரெண்டுமே ரியாலிட்டியாக இருக்கிறது, ரெண்டுமே உண்மையாக இருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? நேற்று சனிக்கிழமை என்பதும் உண்மை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்பதும் உண்மை, நாளைக்கு திங்கக்கிழமைங்கிறதும் உண்மை தான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதுபோல் பாருங்கள், அவர் பிழைத்திருக்கிறார் என்பதும் உண்மை தான், ஆதார் கார்டில் ஏன் ஃபோட்டோ இருக்கிறதுங்கிறதும் உண்மை தான். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இனி இப்போ நீங்கள் இப்போ இந்த இந்த எலெக்ஷனெல்லாம் வருது அல்லவா, அப்போ உங்களை ஃபோட்டோ எடுக்கணும், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார். அதனால் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட்லாம் என்ன செய்ய முடியாது. ஏற்கனவே நம்ம போடுற ஓட்டு, நான் சொல்கிறது புரிகிறதா, ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நான் சொல்கிற ரியாலிட்டி உங்களுக்கு புரிகிறதா? எப்படி இதை ரெக்கன்சைல் பண்ண முடியும், எதை எப்படி சரியான நிலையில் அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும்? பவுல் தெளிவாக தான் பேசுகிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசு என்னில் ஜீவிக்கிறார், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறதோ அப்படின்ட்டு இன்னொரு அற்புதமான சத்தியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நான் அல்ல அப்படின்னு சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இப்போ இங்கே தான் ஒரு இன்னொரு அற்புதமான அடிப்படை சத்தியம் இருக்கிறோம். அப்போ நான் என்று சொல்லும் பொழுது அதான் நம்முடைய ஆழ்த்துவம் இல்லையா? பாருங்கள், சில பாட்டெல்லாம் பாருங்கள், பாடலெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோம், சுயம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சுயம் என்னில் சாம்பலாய் மாற அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்ததெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சுயத்தை சாகடித்தால் சுகமாய். அப்போ இதெல்லாம் என்ன, எதை முக்கியப்படுத்துகிறாங்க? எல்லாம் சத்திய பின்னணி இருக்கிறது. எதை முக்கியம், இந்த சுயங்கிறது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நான் 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 சொல்கிறோம் அல்லவா, அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதை என்னங்க, அதை ஜெயிக்கலாமே, நான் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அது முடிஞ்சிருமே. இல்லை அவ்வளோ லேசில் நம்ம அதனால் செய்ய முடியவே முடியாது. இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இந்த நான்கிறது தான் உங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். இந்த உங்கள் அடையாளத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு எந்த அடையாளத்தில் உங்களை பார்க்க முடியும்? அதுவும் சிக்கலாக போகுது லாஜிக்கலி. நான் சொல்கிற விளையம் கொள்ள முடிகிறதா? அப்போ சுயம் என்று சொல்லும் பொழுது சுயத்தை நாம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியம், சுயம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இன்னும் எளிமையாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். எதில் முக்கிய அம்சம் என்று கேட்போம் என்று சொன்னால், அவருக்கு எப்படி சுய சித்தம் இருக்கிறதோ அதுபோல் நமக்கும் என்ன இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறது. இப்போ எல்லாரும் பாருங்கள், நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதுவும் பிரதானமாக கிறிஸ்தவங்க தான் இந்த வார்த்தையை முக்கியமாக படுத்துவாங்க. எப்படி நாளைக்கு வரீங்களா அப்படின்னா தேவ சித்தம், எப்படி சொல்லுவாங்க, தேவ சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வீடு கட்டலாமா,
தேவ சித்தம்னா காட்டலாம். எல்லாத்துக்கும் காட்ஸ் வில் சொல்கிறது சரி, ரொம்ப அற்புதமான விஷயம். ஆண்டவருக்கு எப்படி காட் ஹேஸ் அ வில், தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது போல யாருக்கும் இருக்கிறது சித்தம். இப்போ உதாரணத்துக்கு நான் இவ்விதம் உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு சாயங்காலம் வருவீங்களா? சொல்லுங்கள். ஏன் நம்ம அவரை பார்க்கணும் இல்லையா? இது உதாரணத்துக்காக தான். நீங்கள் வாங்க, நீங்கள் சாயங்காலம் வரீங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள ஒருத்தர் சொல்கிறாரு தேவ சித்தம் அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன் தேவனுக்கு சித்தம், நீங்கள் வர்றீங்களான்னு கேட்குறேன். அப்படின்னா பார்க்கலாம் பாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தெரியுது? எதுக்கு எடுத்தாலும் தேவ சித்தம்னு சொல்லிடுது. தேவ சித்தத்தில் தேவன்ட்டையும் பிரச்சனை கிடையாது, அவர் சித்தத்துலையும் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா, தேவ சித்தத்தை செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு நமக்கு என்ன இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. இப்போ இந்த சித்தத்தில்னா என்ன இருக்கிறது பிரச்சனை. நான் அப்படின்னு வரும்பொழுது நான் நினச்சதை செய்யணும்னு நினைக்கிறேன். அவர் என்று வரும்பொழுது அவர் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும். ஆனால் அந்த சுயத்தை மேற்கொள்வது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் அதான் ஒரு பிரச்சனை, ரட்சிக்கப்பட்டாலும் இது ஒரு சவால் தான். கடைசி மட்டும் என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் நாதா, என்னை உங்களுடைய கரத்தில் என்ன செய்கிறேன், தருகிறேன் என்பது வாழ்நாளெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. அப்போ ஃப்ரீ வில்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னது போல் தேவன் அவருக்கு சுயசித்தம் இருக்கிறது, அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்துருக்குறார். இப்போ சுயசித்தம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அவங்க எதை நம்புவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? விதி. அப்படி அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், என்ன எழுதி இருக்குதோ அதுதான் என்ன செய்யும், நடக்கும். அதுவும் தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்கள் தலையில் என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்குங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது, நீங்கள் என்ன பண்ணாட்டாலும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ நீங்கள் என்னோட சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இல்லையா? என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் என்ன செய்யும், நடக்கும். இதை வச்சு இன்னொரு கன்க்ளூஷன் கூட கொண்டு வரலாம். நான் என்ன பண்ணாலும் அது மாறப்போகிறதில்ல, நான் என்ன பண்ணாட்டாலும் அது மாறப்போகிறதில்ல. அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா என்ன பண்ணாலும் நடக்கிறதா என்ன செய்யும். அதுக்கும் பைபிளுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உனக்கு எப்படி இருக்கும், நலமாக இருக்கும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன். இன்றைக்கு உங்களுடைய தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். இந்த வசனங்கள் எல்லாம் எதை போதிக்கிறது என்று கேட்டால், நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், ஒரு சுய சித்தம் கொடுத்துருக்கிறார். அப்போ எதுக்கு இந்த சித்தத்தை கொடுப்பானே, எதுக்கு இந்த கஷ்டத்தை ஏற்படுத்துவானே, பேசாமல் நம்மளை இந்த சுய சித்தமே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னு சொன்னோம்னா, ரோபோட் மாதிரி ஆயிரும். ப்ரோக்ராம்டுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், எப்படிப்பட்ட ஒரு குணம் ஆயிரும், ரோபோட் மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் டமார் அப்படின்னு எழுந்திரிச்சு டக்குன்னு எங்கே வருவோம், தேர்ட் சர்வீஸ் வந்து உட்காந்தோன்னா தூங்கிட்டு அப்புறம் எழும்பி நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா, அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கும் மனுஷன் அப்படி படைக்கவே தம்முடைய சாயலாகவே, சொல்லுங்கள் யாருடைய சாயலாக, தம்முடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். ஆனால் இந்த சுய சித்தத்தில் எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் வாழ்ந்திருப்பீர்கள், என் வார்த்தைக்கு எதிர்த்து வந்தால் அது உங்களுக்கு வாழ்வாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அங்கே வஞ்சகம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, சோதனை இருக்கிறது, அதில் வீழ்ந்து போகிறார்கள். தங்கள் சுய இஷ்டத்தை செயல்படுத்த முற்பட்டதின் விளைவு, செய்ததின் விளைவு. சுய சித்தம் இருக்குது, ஆனால் எதற்காக அதை கொடுத்தாரோ அந்த வேலையை அது என்ன செய்வதில்லை. மாறாக எப்படி செய்கிறது என்று கேட்டால், நான் நினச்சதை தான் செய்வேன். ஏன் அதில் என்ன தப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், பின்ன வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம்.
என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது ஆங்கில வார்த்தைகள் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது. we all have free will. சொல்லுங்க, நமக்கு எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷில் சொல்லலாம், we all have free will. என்ன வேணால் செய்யலாம். ஆனால் என்ன வேணால் செய்யலாம் என்று சொல்லும்போது நான் நினச்சதை செய்வேன். ஃப்ரீடு வில்னு இருக்கிறது. ஃப்ரீடு வில்னு சொன்னோம்னா விடுதலையாக்கப்பட்ட சுயசித்தம். சொல்லுங்கள், விடுதலையாக்கப்பட்ட சுயசித்தம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று கேட்டால், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் அவர் சொல்கிறது மாத்திரம்தான் செய்வேன். சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் செய்வேன், அவர் சொல்கிறது மாத்திரம்தான் செய்வேன். இந்த விடுதலை இருக்கிறது அல்லவா, இந்த சுயாதீனம் இருக்கிறது அல்லவா, இதை தான் கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அவருக்கு சிலுவைக்கு நேராக போகக்கூடிய சூழ்நிலையில் வந்த சவால்களை அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி சுய சித்தம் எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும், அதை இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் யார் என்று கேட்டால், நீங்கள் உங்களை தான் ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்கள், நீங்கள் யாரை ஜெயிக்கணும்? உங்களை தான் ஜெயிக்கணும். நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது அல்லவா, நான் சுய சித்தம், சுய விருப்பம், இதைத்தான் நான் செய்வேன், அதை எதுக்கு நான் செய்யணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு எங்கே எழுதி வச்சிருக்கிறது, இப்படி எல்லாம் எண்ணங்கள் வருகிறது அல்லவா, நான் என்கின்ற அந்த கர்வம் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து நமக்கு மீட்டு விடுதலை கொடுப்பது தான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது வெற்றியாக இருக்கிறது. அவரே அதை வாழ்க்கையில் செய்து காமித்திருக்கிறார். பிதாவே, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், இல்லையா? அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பந்தியில் நாம் என்ன செய்ய போகிறோம், பங்கெடுக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ மறுபடியும் கேள்வி கேட்கும் பொழுது, ஏன் என்னுடைய விருப்ப பிரகாரம் செஞ்சால் என்ன தப்பு? நான் எனக்குன்னு ஒரு ஆழ்த்துவம் கொடுத்துருக்குறீங்க, எனக்குன்னு ஒரு விருப்பம் கொடுத்துருக்குறீங்க, என் விருப்ப பிரகாரம் நான் செய்கிறேன், பின்ன எதுக்கு அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்பார் என்று சொன்னால், வரக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன், இல்லையா? உலகத்தில் இப்போ உரிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு கண்ணோட்டத்தில் அது ரொம்ப சிறப்பு. தேவனே அப்படி தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் when it is wrongly used, தவறான முறையில் அவைகள் பயன்படுத்தப்படும் பொழுது எப்பேற்பட்ட பாதிப்பை ஒரு மனுஷனுக்குள்ள அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து எப்படி கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறார் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பாருங்கள், இந்த சுய விருப்பம், சுய இச்சைன்னு இருக்கிறது அல்லவா, நான் நினச்சதை நான் செய்வேன், சுய சித்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, அந்த சுய சித்தத்தை வச்சு தேவ சித்தம் செய்கிறீங்களா அல்லது உங்கள் சித்தம் செய்கிறீங்களா? அதுதான் கேள்வி. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். எல்லாருக்கும் என்ன இருக்கிறதுங்க? சுய சித்தம் இருக்கிறது. சுய சித்தத்தை வச்சு தேவ சித்தம் செய்கிறோமா, நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நிறைய நேரம், அதிகபட்சமான நேரம் பாவத்தினுடைய விளைவின் காரணமாக சுய சித்தத்தை வைத்து நாம் எதை தான் செய்வோம், நமக்கு என்ன பிரியுமோ அதை தான் நம்ம செய்கிறோம், இல்லையா? கவனித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து கவனிப்போம். சோதிக்கப்படுகிற எவனும் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ சோதனை என்று சொல்லும்போது பொல்லாங்கினால் தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னா அதனுடைய எளிமையான கருத்து என்னவென்று கேட்டால், நீங்கள் கெட்டு போக வேண்டும் என்பதற்காக கெடுதியை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களை சோதித்து உங்களை கெடுதியில் தள்ளக்கூடிய தேவன் அல்ல. எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? அதனால் அவரும் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, பொல்லாங்கை கொண்டு யாரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ பைபிளில் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார்னு வந்திருக்கே, அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, சோதித்தாருங்கிற வார்த்தையில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் அவனை பரீட்சித்தார்னு தான் அதனுடைய கருத்து. அவனை பரீட்சை பார்த்தார் அப்படின்னு இருக்கார். ஏன் அதுதான் சரி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாருங்கள், இப்பொழுது அகாடமிக் சிஸ்டம் இருக்கிறது, நம்முடைய ஸ்கூல் சிஸ்டம் இருக்கிறது அல்லவா. இப்போ ஜனவரி வந்துருச்சு. ஆக நம்ம கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது பாருங்கள், காலாண்டு சோதனை, அரையாண்டு சோதனை, அப்புறம் முழு ஆண்டு சோதனைன்னு கேலண்டரில் ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் நம்புகிறேன். கால் பரீட்சை, அப்புறம் அரை பரீட்சை, அப்புறம் நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா, முழு பரீட்சை இருக்கிறோம். பரீட்சைக்கும் சோதனைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ் வரும்போது சோதனை வருது, கொஸ்டின் பேப்பரோடு வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இல்லையே? நான் சொல்கிறேன் விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ சோதனை என்ன, பரீட்சைன்னா என்ன அர்த்தம்? பரீட்சை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்போ நீங்கள் பிரசங்கம் புரிஞ்சிருக்குதான்னு சொல்லி
வீட்டுக்கு போனோன்னா பரீட்சை கட்டாயம் என்ன செய்யும்? ஏன் பயந்துக்கணும்னு என்ன கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், பொன்னிலும் விலையேற பெற்றதாகி உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எதுக்கு? சோதனையில் அழிந்து போவதற்கா? இல்லை, அது எவ்வளவு உண்மையானது என்பதை விளங்க பண்ணும்படிக்கு. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இப்போ அதான் பரீட்சைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பிளேன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது பறக்குமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? 38,000 அடி உயரத்தில் போய் என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல வேலை நம்மளாம் அங்கே இல்லை, ஆனால் பண்ணுவாங்க. ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஸ்டால் ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு 10 தடவை பண்ணி பார்த்து இல்லையா, அப்புறம் பாலைவனத்தில் கொண்டு போய் நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் அண்டார்டிகாவில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் 4,000 ரூபா கொடுத்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போவோம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அது பரீட்சிக்கப்பட்டது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சோதனைன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆபிரகாமுக்கு போயிடுவோம் இல்லையா? ஆபிரகாமை கர்த்தர் பரீட்சை பார்த்தார். என்ன பரீட்சை பார்த்தார்? அதனுடைய டெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்கிறார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அதை புரிய வைப்பதற்காக தான், அவன் புரிந்து கொண்டதைத்தான் அந்த பரீட்சை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் வரும்போது இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாம் இந்த நாளை அன்றே கண்டு அவன் கலிகூர்ந்தான் என்று இருக்கிறது அல்லவா? அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், ஃபியூச்சர் டென்ஸ் படும் என்று இருக்கிறோம். பல 1000 வருஷங்கள் கழித்து கல்வாரி சிலுவையிலே எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டாயிற்று. 2026 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். 2026 செயல்படுத்துவார். அவருடைய தழும்புகளால் சுகமானேன், அதை என் சரீரத்தில் உணரப்போகிறேன். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? அதுதான் பரீட்சை. சோதனைன்னா வேற. சோதனைன்னா மறுபடியும் ரொம்ப எளிமையாக அதை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், சோதனைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். பேருங்க, அவன் பேர் என்னங்க? சோதனைக்காரன். அவனுக்கு இன்னொரு பேர் என்னது? பிசாஸ். அப்போ பிசாசினுடைய நோக்கம் சோதனை கொடுப்பது. சோதனை கொடுப்பதுன்னு என்ன அர்த்தம்னா, அவனுடைய நோக்கமே என்னவென்றால் நீங்கள் அதில் தோல்வி காண வேண்டும். நீங்கள் அதில் என்ன செய்ய வேண்டும்? தோல்வி காண வேண்டும். நிற்கிறவனை கீழே விழுக்காட்டணும். கீழே விழுந்தவனை எந்திரிக்காமல் என்ன செஞ்சுக்கணும்? பார்த்துக்கணும். இதுதான் தோல்வி, சோதனையினுடைய நோக்கம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் சோதனை வரும், கிறிஸ்தவர்களுக்கு பரீட்சையும் வரும். கிறிஸ்தவர்களுக்கு பரீட்சையும் வரும், கிறிஸ்தவர்களுக்கு என்னவும் வரும்? சோதனை வரும். பரீட்சையிலையும் ஜெயிக்கணும், சோதனையும் மேற்கொள்ளணும். இதுக்கும் சுயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுயத்தை சார்ந்து போகும் பொழுது பரீட்சையிலையும் ஜெயிக்க முடியாது, சோதனையிலையும் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆகியனால தான் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவர் பரீட்சையிலும் ஜெயித்தவர். நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவராய் இருந்தும் பாவமில்லாதவரே நமக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறபடினால் தைரியமாக கிருபாசன தண்டை என்ன செய்யலாம்? வரலாம். இப்போ சுயத்தை சார்ந்த என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் கவனித்து வாசிக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருகிறோம். வாசிப்போம் என்று சொன்னால், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ எப்படி போய் சிக்கி கொள்ளுகிறார்கள் என்று கேட்டோம் என்று சொன்னால், இப்போ பொதுவான வார்த்தை சொல்லலாமே, எப்படி போய் சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க? எல்லாரும் சேர்ந்து நம்மளை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா? இப்போ சிக்க வச்சுட்டாங்கன்னு இது பொதுவான வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்கெல்லாம் சேர்ந்து சிக்க வச்சாலும் நீங்கள் ஏன் போய் மாட்டிக்கிட்டீங்க? நீங்கள் ஏன் போய் சிக்கிறீங்க? தேவன் கேட்குறார் இல்லையா? ஏன் இந்த பழத்தை நீ சாப்பிட்டாயின்னு கேட்டோம்னா, பிசாசு என்ன செஞ்சது? வஞ்சித்தது. அவன் வஞ்சிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்க இல்லையா? இப்போ அவன் வஞ்சிப்பதற்கு நீங்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க. சொல்கிற கருத்து நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் ஏன்? ஆர்கியூமெண்ட் கரெக்டு தானே, ஏன் ஏமாந்தேன்னு கேட்கலாம் அல்லவா? பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உள்ளுக்குள்ளே இந்த சுய இச்சை இருக்கிறது அல்லவா, அது பாவத்தின் விளைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால அது தேவன் விரும்புகிறதை விரும்பாமல் தான் சுயம் விரும்புகிறதை மாத்திரம்தான் அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது, நமக்கு வெளியில் ஒரு எதிராளி இருக்கிறான். நான் சொல்வதை நீங்கள் சிந்திக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு எதிராளி எங்கே இருக்கிறான்? வெளியில் இருக்கிறான். தி எக்ஸ்டர்னல் எனிமி ஆஸ் அன் இன்டர்னல் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. வெளியில் இருக்கிற எதிராளிக்கு எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு என்ன இருக்கிறது? ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது.
அப்போ எனக்கு இது பிடிக்கும், இது தவறான விஷயமா இருந்தாலும் இது எனக்கு பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும் பொழுது அதற்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். திருட்டு தண்ணீர் தித்திக்கும். இது என்னது, எங்கேயோ பஸ்ஸில் பின்னாடி எழுதியிருக்குன்னு நினச்சிங்களா? இல்லை, அது நீதிமொழிகளில் தான் இருக்கிறது. அந்தரங்கத்தில் உண்ணும் அப்பம், அதுக்கு கருத்தெல்லாம் வேற, நீங்கள் போய் தியானித்து பார்க்க வேண்டாம். திருட்டு தண்ணீர் தித்திக்கும் சொன்னோம்னா அதனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அதாவது தவறான உறவுகள் எப்படி இருக்கிறதுங்க, தவறான உறவுகள், தெய்வீகமற்ற விஷயங்கள், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது ரொம்ப சூப்பர். வாட் எவர் இஸ் ஃபர்பிடன் இஸ் ஆல்வேஸ் குட்டுங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது. இதை வேண்டாம்னு சொன்னோம்னா இல்லை, அது ஏதோ நன்மை இருக்கிறது, ஒரு த்ரில் இருக்கிறது. என்ன இருக்கிறதுங்க, ஒரு த்ரில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்குள். இப்போ இதுக்கு ஏற்றார மாதிரி பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால், ஒரு சோதனையை கொண்டாந்து என்ன செய்வான், வாய்ப்பை கொண்டாந்து வைப்பான். இப்போ வாய்ப்பு வரும் பொழுது இனி ஜீவிப்பது நான் அல்ல அவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய பலனை கொண்டு நான் இதை ஜெயிக்க முடியும். இப்போ அவரே இல்லை, அவர் கூட எனக்கு சம்பந்தம் இல்லை, அவருடைய உதவி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான். சொல்லுங்கள், என்ன செய்யப்படுகிறான், இழுக்கப்பட்டு அப்புறம் என்ன செய்கிறான், போய் மாட்டிக்கொள்கிறான். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த உள்ள ஒரு இழுப்பு இருக்கிறது. சொல்லுங்கள், அப்படி சொன்னால் எளிமையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறதுங்க, ஒரு இழுப்பு இருக்கிறது. அந்த பிரச்சனை ஏன் நீங்களாம் மனசு வச்சு ஜெயிக்கலாமே, நீங்களாம் முயற்சி பண்ணி ஜெயிக்கலாமே, அப்படி தான் இருக்கும், வெட்டு வெட்டுன்னு இருக்கும், அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாமே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு வகையில் அவங்க சொல்கிறதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் வேதம் எப்படி நமக்கு போதிக்கிறது என்று கேட்டால், நீங்கள் உங்கள் சுயபலத்தினால் பாவத்தை ஒருபோதும் மேற்கொள்ள முடியவே முடியாது. அப்படி முயற்சி பண்ணியிருந்தால் இந்நேரத்துக்கு நிறைய பேர் ஜெயிச்சிருக்கணுமே. ஏன் இன்னும் ஜெயிக்கல? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிக்கிறேன். ஏன் ஜெயிக்க முடியலன்னா, உங்கள் சுயபலத்தினால அதை ஜெயிக்க முடியவே. எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு சொன்ன கதை இது எனக்கு நினைவுக்கு இருக்கிறோம். அப்பொழுது ஒருவர் தவம் செய்யும்படியாக போனார். தவம் செய்யும்படியாக அவருடைய தவத்தை கலைப்பதற்காக கடவுளே வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு கதை எங்கேயோ கேட்டது. அப்போ அவர் போய் தவம் பண்ணிகிட்டு இருந்தார், கண்ணை திறந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெண் வடிவத்தில் கடவுள் வந்த உடனே டப்புன்னு கண்ணை மூடிக்கிட்டார். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா, ஏன்னா பார்த்தோம்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிரும் அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண் சலங்கையெல்லாம், அதாவது பேர் என்ன, கொலுசு, அதை ஜல்னு வந்தோடனே கண்ணு மூடி இருக்கிறது, காது கேட்குறது. ஆனால் அதை பஞ்சை தூக்கி எங்கே வச்சுக்கிட்டாரு, காது வச்சுட்டார். அப்புறம் பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், கண்ணு மூடி இருக்கிறது, காது மூடி இருக்கிறது, மூக்கையும் மூடினோம்னா கவுண்டம்பாளையத்துக்கு அருகாமையில் போகலாம். அப்போது கதையினுடைய கருத்து என்னவென்றால், சுய முயற்சியினால் நீங்கள் ஜெயிக்க முடியவே. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற இல்லையா, இல்லைன்னா நான் முயற்சி பண்ணேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாமே. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சொல்லுங்கள், யாருக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? ஆமாம், போன வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ண பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால தான் in all the issues that you were struggling, போன வருஷத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ, இதையெல்லாம் மேற்கொள்ள முடியாமல் திரும்ப அதே பிரச்சனையில் விழுந்து விரக்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷங்கள் உங்களுக்கு வெற்றியாக கர்த்தர் மாற்றித்தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதமான ஈவு. இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது, நான் ஜெயிச்சது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறோம். ஏன்னா எனக்கே நல்லா தெரியும், நான் ஜெயிக்கக்கூடிய ஆளே இல்லை, எனக்குள் அவர் வாழ்கிறார், அவர் ஜெயிக்கிறார். என் மூலம் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால் பாருங்கள், 14ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வாசிங்கள், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்னு சொன்னோம்னா மோசம் போக்கப்படாதிருங்கள் அல்ல, இன்னொருத்தவங்களை ஏமாற்ற விட்டுறாதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், யார் ஏமாந்துட போயிடக்கூடாது அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும், சத்தியம் என்ன செஞ்சுருக்க வேண்டும். நம்ம இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம போய் சிக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது, மாட்டணும்னு அவசியம் கிடையாது. அதையெல்லாம் ஜெயித்து வந்தவர் நம்மோட கூட இருக்கிறார்.
பைபிள் சொல்லுகிறது அல்லவா இல்லையா? நெருங்கி நிற்கிற பாவத்தையும் இல்லையா, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது கேட்டால், த சின் தட் ஸோ ஈஸிலி என்டாங்கிள்ஸ்னு இருக்கிறோம். அப்படின்னா என்டாங்கிள்ஸ்னால் முடிச்சு சிக்கல், அதுதான் அதனுடைய கருத்து. பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கேட்டால், உங்கள் ஓட்டத்தில் ரொம்ப அருகாமையிலேயே இருக்கிறது. எப்போ கால் கொடுத்து விடலான்னு என்ன செய்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் என்று கேட்டால், உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாகிய கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதித்து வைத்து, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட 2026 பொறுமையாய் வெற்றியாய் ஓட ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவரை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், யாரை தான் பார்க்க வேண்டும்? அவரை தான் பார்க்க வேண்டும். கவனிச்சு பாருங்கள், இந்த சுயம் எவ்வளவு பெரிய மோசமானது என்பதை இன்னொரு உதாரணம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு நபர் குறிச்சிருக்கிறார். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷம் யார் கூட தான் இருந்திருக்கிறாரு? கிறிஸ்து கூட தான் இருந்திருக்கிறாரு. அவர் கூட தான் சாப்பிடுவார், எல்லா மீட்டிங்கும் போயிடுவார், எல்லா பிரசங்கம் கேட்டிருக்கிறாரு. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அற்புதம் நடக்கும்போது தான் அவர் இருந்திருக்கிறாரு. அற்புதத்தில் இவரையும் ஒரு பங்காக ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. எல்லாமே இருக்குது. இவ்வளோ இவந்தாளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுயம் அவ்வளோ கொடூரமானதுங்கிறத நாம் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 26வது அதிகாரத்தில் 14, 15 ஆகிய வசனங்களை கவனிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க, யார் இவரை அழைப்பு இன்விடேஷன் கொடுத்து வந்தாரா? யாராச்சும் இவரை பின்னாடி இருந்து துரத்திட்டு போனாங்களா? இல்லை. எப்படி போனார்? அவன் தன். இவர் யார்? சீஷன். யாரு கூடவே இருக்கிறாரு. அப்போ யாருக்கு பவர் இல்லை? நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவருக்கு பவரெல்லாம் இருக்குது. இவர் கூட இருக்கிறார் அல்லவா? கூட இருந்தாலும் உள்ளம் என்ன இல்லை, இன்னும் சரியாக வரமா, உள்ளம் சரியில்லைன்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட முன்பும் பாவ பிரமாணம் இருக்குது சரீரத்தில், ரட்சிக்கப்பட்ட பின்பும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஜெயிப்பதற்கு வழி இருக்கிறது. எப்படி வழி இருக்கிறது என்றால், நானே வழியும் சத்தியமும், அவரோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, அவருக்குள் இருப்பது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கு 31ஆம் தேதி இரவு சொன்னோம் அல்லவா, சர்ச்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க சந்தோஷம், ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பது தான் வெற்றி. சொல்லுங்கள், சர்ச்சுக்குள்ளே இருப்பது ரொம்ப சந்தோஷம், ஆனால் யாருக்குள்ளே வர வேண்டும்? அவருக்குள், அவருடைய அனுபவத்துக்குள்ளே வரணும். அவர் மேலே வச்ச நம்பிக்கையின் விளைவு அவர் உங்களுக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த யூதாசனுடைய உதாரணத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் அவனாக போய் வாலண்டியராக போய் கேட்குறான், நான் அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, 30 காசு என்ன செய்கிறோம், 30 வெள்ளி காசு கொடுக்குறோம். இப்போ பின்னணி நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால், இவனுக்கு ஏற்கனவே இந்த சுய பிரச்சனை இருக்கார். என்ன பிரச்சனைனா, பணத்தின் மீது இவனுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கிறது. ஏன் அந்த அலாதி பிரியம் என்று சொன்னால், அதுக்கு இன்னொரு தத்துவம் இருக்கிறது. இன்றைக்கும் உலகத்தில் அது ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. அதாவது பணம் மாத்திரம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னோம்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மணி வில் கிவ் யூ த ஃப்ரீடம் தட் யூ நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் மாத்திரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. எந்த ஊருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். பணம் 10 செய்யும். பணம் மாத்திரம் இருந்துச்சுன்னா, இதை எங்கேயோ இம்பைபு பண்ணியிருக்கிறார், உள்வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இவன் எது இருந்தால் போதும்னு நினைக்கிறான். பணம் இருந்தால் போதும். அப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதை நான் உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். எத்தனை காசுக்கு ஒத்துக்கிட்டாரு? 30 காசு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த காசெல்லாம் 30க்கு ஒத்துருக்கிறாருன்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி தான் வந்திருக்கிறது? 1, 2, 1.5 அணா, அரை அணா, காலனா, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு இருந்தார். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ லம்பாக எவ்வளோ வருது? 30 வெள்ளி. நம்ம பார்க்குறது பேசணும், நம்ம தான் நெகோசியேஷன் பண்ண மாதிரி இருக்கிறது. நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ இவன் ஒத்துக்கொண்டதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஏற்கனவே இந்த இழுப்பு எங்கே இருக்கிறது? உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் இன்னொரு ஆள் பைபிள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பைபிள் அவர் எப்படி சொல்கிறார் என்றால், 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சொன்னவர் ஒன்றுமே பணம் இல்லாதனால தாங்க இந்த வசனமே விட்டுருக்குறாரு. இல்லை
அவர் ஆலயத்துடைய கட்டுமான பணிக்கு பணம் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு நீங்கள் வீட்டில் போய் கணக்கு பண்ணணும். இப்போ தான் இன்டர்நெட்லாம் இருக்கிறது அல்லவா, அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பல டன் கணக்கில் தங்கத்தை கொடுத்துருக்கிறார். யார்? தாவீது. நம்ம ஒரு திருகாணி கொடுத்துட்டு ஜீவனுள்ள சாட்சியாக எத்தனை மீட்டிங்கில் சாட்சி சொல்லியிருக்கிறோம். நான் சொல்கிற விலைக்கு கொள்ள முடிகிறது தான். அவர் நல்லதெல்லாம் கொடுங்க வேணான்னு சொல்ல, டன் கணக்கில் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், இதெல்லாம் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடைய கையிலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம். அதாவது இதில் இன்னொரு அற்புதமான சத்தியம் இருக்கிறோம். ஆங்கிலத்தை விதமாக சொல்வார், கெட்டிங் டு யூ இஸ் நாட் அ ப்ராப்ளம், கெட்டிங் த்ரூ யூ இஸ் அ ப்ராப்ளம். இங்கிலீஷில் நீங்கள் புரிஞ்சு, அதாவது பணத்தை உங்கள் கைக்கு கொண்டு வருவது கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் கையின் மூலமாக கொண்டு போவது தான். ஏனென்றால் நன்றி அப்பா நன்றி அப்பா அப்படி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கை வெளியே பரவாயில்லையே, அதுதானே நமக்கு பிரச்சனை. நான் சொல்லுவேன், ஏன்னா வர்ற வரைக்கும் நல்லா தான் இருப்போம், அது வந்ததுக்கப்புறம் மாறிடுவோம். அதனால் அப்படி மாறத்தான் செய்யணுமா? கிடையாதே. தாவீது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். நான் சொன்னது போல் எல்லாம் உம்முடைய கையிலிருந்து வாங்கி இல்லையா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆடுகளின் பின்னாக இருந்த என்னை நீர் தெரிந்து கொண்டு இவ்வளவு தூரம் எனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்க நான் எம்மாத்திரம். அதை எம்பசிஸ் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? இவ்வளவு கொடுக்க இல்லை, கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா. நீர் பணத்தையும் கொடுத்து கொடுக்கக்கூடிய மனதையும் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா. இது என்னால் உண்டானதல்ல. எல்லாம் இப்படியும் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, 30 தானா, அவ்வளோதான், அதுக்கு மேலே தான் தர முடியாது, சரி கொண்டாங்க, அதாவது கிடைச்சிதேன். அப்படியும் ஒரு ஆள் இருக்கிறார். காரணம் என்ன? அவன் தன் யாராச்சும் அவனை வற்புறுத்தினாங்களா? யாராவது எழுத்துட்டு போனாங்களா? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு இருக்கிற ஒரு இடத்துல வாசிச்சிருக்கீங்களா? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். புகுந்தான்னா இவன் வாசலை திறந்து. பைபிள் இன்னொரு வசனம் இருக்கிறதா, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். வாசிச்சிருக்கீங்களா? எபேசியர் நிருபத்தில் பிசாசுக்கு மறுபடியும் நன்றாக கவனிக்கணும். இடம் கூடாதிருங்கள்னு சொன்னால் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் யார் கையில் இருக்கிறது? பக்கத்தில் போய் பாசம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், ரீல் பார்க்காதிருங்கள். நான் சொல்வது புரிகிறதா புரியலையா? எப்படி இடம் கொடுக்குறீங்க? நீங்கள் சொன்னால் அது கரெக்டு தான். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இதை பார்க்காதீங்க, இதை பார்த்தீங்கன்னா மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. அப்போ மைண்ட் எங்கெங்கேயோ போகாமல் இருக்கணும்னா அதை பார்க்காம இருக்கணும். அது எப்படி பார்க்காம இருக்கிறது? அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும், சொல்லி தருவோம், ஃபோனை பிடுங்கி வைக்க மாட்டோம். நீங்கள் உங்களை ஜெயிக்கணும். அது எப்படி முடியும்? ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிந்து கொள்ள முடியும்? பாருங்கள், இது சில நேரங்கள் இது பழைய உதாரணம் தான். 6 மணி ஆச்சுன்னா எல்லாம் கதவு ஜன்னல்லாம் சாத்தி வச்சுக்குவாங்க சில ஏரியாவில். ஏன் சாத்தி வச்சுக்கிறாங்க? காற்று கருப்பு கிடையாது, கொசு வரும். 6 மணிக்கு பக்கம் அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வருவாங்க. அந்த நேரத்தில் ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுட்டு இல்லையா, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்துடுவாங்க. ஏன் சாத்தி வைக்கிறாங்க? உள்ள அது வெளியில் வைக்கணுங்கிறதுக்கு உரிமை யாருக்கு இருக்கிறது? இல்லையா? முன்னாடி வேறு வெல்கம்னு போட்டிருக்கீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் கூப்பிட்றாங்க வாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே என்ன இல்லை, இடம் இல்லை. நம்ம ரொம்ப பழைய உதாரணம் இல்லையா? அதை அந்த கொசுவெல்லாம் கட்டி தூங்குவாங்க, ஞாபகம் இருக்கிறது தான். இப்போ அதெல்லாம் இருக்குதா? கொசுவலைன்னு என்னென்ன தெரியலங்க. அந்த கொசுவலை கட்டிட்டு உள்ளே போய் படுத்துக்குவாங்க. அப்புறம் டார்ச் வச்சு அடிச்சு பார்ப்பாங்க. இதுதான் கொஞ்சம் பேருக்கு பழைய ஆட்களுக்கு ஞாபகம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இவங்க உள்ளே போகும்போது அதுவும் உள்ளே போயிடுமா, அது தப்பிச்சு போகிறக்கும் வழி இல்லை. அதனால் இந்த ஒரே ஆளை எத்தனை கடிங்க கடிக்கிறது? இது கொஞ்சம் இலசாக இருந்தால் பரவாயில்ல, நான் சொல்கிறது விலைக்கு கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன வந்து கேட்டால், பிரச்சனையை உள்ளே விட்டுட்டு அப்புறம் வேண்டாம், நான் சொல்கிற விலைக்கு கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன வந்து கேட்டால், இடம் கூடாதிருங்கள் அப்படின்னு சொன்னால், கொடுக்காமல் இருப்பதற்கு கர்த்தர் தான் நமக்கு பலன் தர வேண்டும். ஏன்னா நம்முடைய பலனை காட்டிலும் பிசாசுக்கு அதிகமான பலன் இருக்கிறது. அவனை பார்க்கலாம் தேவனுக்கு அதிக பலன் இருக்கிறது. அதனால் தாவீது சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் என்னை பார்க்கலும் பலன் உள்ளவர்கள், நான் பின்தொடர்கிறவர் அவர்களை பார்க்கலும் பலன் உள்ளவர். அதனால் கட்டாயம் வெற்றியாக தான் வாழ முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? தன் சுய இச்சையினால் இழுக்கப்படும் பொழுது போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த இழுப்பை எப்படி ஜெயிக்கிறது?
அதுக்கு தான் சிலுவை முக்கியம். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவருக்குள் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்கும்படி இந்த மாதிரி ஒரு இழுப்பு வரும் பொழுது, நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அவர் உங்கள் மூலமாக தம்மை அறிகிற அறிவின் வாசனையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 16வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் கவனிச்சு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், ஒன்று சுய இஷ்டம் இல்லையா, இந்த இஷ்டம் செய்யணும்னு சொன்னோம்னா மக்கள் அதான் பண்ணுவாங்க. ரெண்டாவது சுய பாதுகாப்புன்னு சொல்லலாம், செல்ஃப் ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இது எப்படிப்பட்ட கண்ணோட்டம் என்று கேட்டால், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரையும் காட்டி கொடுப்பதற்கு எப்படி இருப்பார்கள், ஆயத்தமாக இருப்பான். இது வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உள்ளான ஒரு குணம். தன்னை பாதுகாப்பதற்காக எதையும் விட்டு விடுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் நேச்சர் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அடிக்கோடு கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சுயம்தான் பிரச்சனை இல்லையா, சுயநலம் அதுதான் பிரச்சனையாக இருக்கார். இயேசு எப்படி சொல்லுகிறார், சீசரில் பார்த்து தான் சொல்கிறார், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். இப்போ அவனவன் தன்னையே தன் தன் வழி தன் தன் இடத்திற்கு போகக்கூடிய அப்படின்னு என்ன அர்த்தம், இயேசுவை பிடிக்க வரப்போகிறார்கள் இல்லையா. இயேசு முன்னமே சொன்னார், நீங்கள்லாம் உங்கள் இடத்துக்கு. ஆனால் இந்த வார்த்தை கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, மரணமே வந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவரை பிடிக்க வந்த பொழுது எல்லாரும் ஓடி போனார்கள். குறிப்பு என்னவென்று கேட்டால், மனுஷனுடைய சுயம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எனக்கே ஆபத்துன்னு சொல்லும் பொழுது என்னை தான் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவேனே தவிர மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய எண்ணம் எனக்கு என்ன செய்யாது, வராது. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இல்லை, சில மகான்கள் இருக்கிறார்கள், சில தியாகிகள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. பட் பிரதானமாக மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணம். இயேசுவை முன்னுதாரணமாக வைத்து சொல்லுகிறேன். அவரை பிடிக்க வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை பிடிக்க வருவீர்கள் என்று சொன்னால் இவர்களை விட்டு விடுங்கள். இவர்களை என்ன செய்ய வேண்டும், வெற்றணும்னு சொல்கிறார். குறிப்பு என்னவென்று கேட்டால், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அவரை பிடிக்க வந்திருக்காங்க, இவங்க ஓடுறாங்க. நான் சொல்ல விளைங்க, அவரை பிடிக்க வந்தால், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவரை பிடிச்சா அல்டிமேட்டாக எங்கே வர போகிறாங்க, இங்கே வரப்போகிறாங்க. ஆனால் தன்னை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வரும்போது அவன் அந்த இடத்தை விட்டு என்ன செய்து விடுகிறான், ஓடி விடுகிறான். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது, ஆபிரகாம். அங்கேயும் குறையாக நம்ம கவனிக்காமல் புரிந்து கொள்வதற்காக நம்ம கவனிக்கிறோம். ஒரு ஊருக்கு போகிறாரு, போனோடனே சாராளை பார்த்து சொல்கிறாரு, யாராவது கேட்டாங்கன்னா நீ எனக்கு என்னன்னு சொல்லிடு, சகோதரின்னு சொல்லிடு, ஏன்னா கணவன் சொன்னாங்கன்னா என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க என்று சொல்கிறார். இப்போது குறிப்பு என்னவென்று கேட்டால், அவன் தன்னை காப்பதற்காக, மறுபடியும் குறையாக நம்ம சொல்லலை, சூழ்நிலைகள் தாக்கம், கலாச்சார கண்ணம் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்வதற்காக நாம் கவனிக்கிறோம் அல்லவா. அப்போது தன்னை காப்பதற்காக யாரை சொல்கிறாரு, மனைவி சகோதரி, அவரும் சகோதரின்னு சொல்கிறாங்க. சகோதரின்னு சொன்னோடனே அவர் வந்து சகோதரி தானே அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறக்கா யார் வந்துட்டான், ராஜா கிட்ட போய் அவனை சொல்லி வச்சுருக்கான், இந்த மாதிரி நம்ம ஊரில் புதுசாக ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் அவங்கள குறித்து புகழாரம் பாடினோன்னா ராஜா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். ராஜா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் என்ன தான் பண்ணணும், கூட்டிகிட்டு தான் போகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் வேறு என்ன சொல்லி வச்சுருக்கிறாரு, சிஸ்டர்னு வேறு சொல்லியிருக்கிறார். ஆகினால வந்து கூட்டிகிட்டு போகும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் என்னோடு சிந்திக்க வேண்டும். நீங்கள் அந்த பிக்சரில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அவங்க வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும் பொழுது அப்படி திரும்பி ஆபிரகாமை பார்க்குறாங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா, நீ கை பிடிச்ச விதம் யாரோ கை பிடிக்கிறாங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா, காரணம் ஆபிரகாம் இது சொன்னது காரணமே என்னது, ஒரு ஊழியர் சொன்னது ரொம்ப அற்புதமாக எனக்கு நினைவு, நம்மளை சர்ச்சில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்னா, அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களாம் இல்லையா, பாருமா என்னை கொன்றுவாங்க, நான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாரால் கேட்க, அப்போ என்ன கர்த்தர் உன்னை பார்த்துக்குவார், கர்த்தர் உன்னை பார்த்துக்குவார், என்ன நான் தான் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். கர்த்தர் உண்மையாகவே பார்த்துக்கிட்டார். அந்த ராஜா அரண்மனை கூட்டிகிட்டு போனாங்களாம். நைட்டு அரண்மனையில் ராஜா தூங்கும்போது ஆண்டவர் கனவுல வர்றார். கனவுல வந்து சொல்கிறார், அவளை தொட்டால் செத்தாய், அவளை தொட்டால் செத்தாய் அப்படின்னு சொன்னோன்னா கனவுலேயே நல்ல பதில் சொல்கிறான். ஆண்டவரே மச்சான் தான் சொன்னார், நான் வந்து எந்த தப்பான எண்ணத்தையும் நான் மனசுலையே வைக்கல அப்படின்னு சொன்ன, அதனால தான் இது வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
நாளை காலையில் கரெக்டாக என்ன செஞ்சிடணும், அனுப்பிச்சிடணும். அவனோட தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி நான் சொல்ல விளையாட, அதுதான் கிருபை. நம்மெல்லாம் வெறும் நம்முடைய குற்றங்களை கர்த்தர் கவனித்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம எவ்வளோ குறவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறோம். நிறைய நேரத்தில் பிசாசை கடிந்து கொண்டு அவன் என்னுடைய பிள்ளை, அவன் என்னுடைய பிள்ளை. ஆமாம், தப்பு பண்ணியிருக்கிறான். அந்த தவறை சிலுவையில் அவர் பரிகரித்திருக்கிறதின் விளைவு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவேன். அவனவன் தன் இடத்துக்கு ஓடி போகக்கூடிய காலம் வரும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. கவனித்து பார்த்தீங்க, இது எல்லாமே சுயத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை. இதிலிருந்து மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கம்யூனியன் கான்டெக்ஸ்டில் தான் இருக்கிறது. ராபோஜனம் பந்தி அந்த கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை பவுல் சொல்லுகிறார். பிரமாணத்தை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். 20வது வசனத்தில் வரும்பொழுது விதமாக இருக்கிறது. நீங்கள் ஓரிடத்துல கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தரை ராபோஜனம் பண்ணுதல். அது வர்றது அவரை நினைப்பதற்கு. அவரை நினைக்கிறோன்னா எதை நினைக்கிறோம்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய ரத்தம், எல்லாம் உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அற்புதமான சத்தியம் சொல்கிறார். விளைவு என்னவென்று கேட்டால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை யாருக்குள்ளும் இருப்பதாக. ஆனால் அவரை நினைக்க வந்தவங்க அவரையும் நினைக்கல, வேறு யாரையும் நினைக்கல, யாரை மாத்திரம் நினச்சிக்கிறாங்க. நான் சொல்கிறத விளங்கி கொள்ள முடிகிறதா? அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னோம்னா கருத்து என்னவென்றால், ராபோஜனம் தான் பங்கு பெறுறாங்க, அவரையும் நினைக்கல, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் என்ன செய்யலை, நினைக்கல, யாரை மாத்திரம்தான் நினச்சிக்கிறாங்க. அதான் நம்ம வயிறு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இல்லை வேறு பழமொழி வேறு, படைக்கு பிந்து பந்திக்கு என்ன செய்ய முந்து அப்படின்னெல்லாம் சொல்லி தன்னலமாக இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, இது ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. எப்படிங்க இந்த சுயத்தை எப்படி ஜெயிக்கிறது? மறுபடியும் எட்டிக்கெட்டுலாம் சொல்லுவாங்க. குடும்பத்தில் சாப்பிடும் பொழுது ஒரு காலத்துலலாம், இப்போவும் நிறைய பேர் வீட்டில் பழக்கம் அப்படியெல்லாம் இருக்கார். எல்லாம் வட்டமாக டேபிள்லையோ உட்காரும் பொழுது எல்லாருக்கும் பிளேட்லாம் வச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுற வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். வெயிட் பண்ணணும். சர்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிறிஸ்தவ வீட்டை சொல்லுகிறேன், எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு சாப்பாட்டுக்காக நன்றி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க? சாப்பாடு. இது ஒரு ஒழுக்கம். அதனுடைய ஒழுக்கத்தினுடைய விஷயம் என்னவென்று கேட்டால், எல்லாருக்கும் பரிமாறுற வரைக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும் இல்லையா? அப்போது இப்போல்லாம் மாறி போச்சு இல்லையா? சில நேரங்களில் வச்சு திரும்பி பார்த்தோம்னா காணாது. அதுக்குள்ளே அவன் என்ன செஞ்சுருப்பான்? நான் சொல்கிறது உங்களுக்கு வைக்கலையா? இல்லை வச்சாங்க. நான் சொல்ல புரிகிறதா? அது மாதிரி தான் இருக்கிறோம். இது என்ன காரணம்? பாவம் பாஸ்டர் அவர் ஒன்று அவர் சுகர் பேஷண்ட்டு, லோ சுகர் ஆகிறதுனால தான் அப்படி சாப்பிட்டார். சரி, அவருக்கு மாத்திரம் விதிவிலக்கு. நான் சொல்கிறது விலையும் சொல்ல முடிகிறதா? மற்றவங்க கொஞ்சம் என்ன தான் செய்யணும். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, கம்யூனியன் நம்ம சர்ச்சில் எடுக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக தான் இருக்கணும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தானே நம்ம பங்கெடுக்கிறோம். இப்பொழுது எல்லாரும் அப்பத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய தழும்புகளால் சுகமானோம். இப்பொழுது எல்லாரும் ரசத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் ரத்தம் நமக்கு ஏன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் எளிமை நின்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 4-5 அவசர ஆத்துமாக்கள் அப்படியே என்ன செய்வாங்க? போவாங்க இல்லையா? இன்றைக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உங்களை வசனத்தின் அடிப்படையில் தாழ்மையாக என்ன செய்கிறேன். ஏன்னா இது அதுதான். அவரையும் நினைக்கிறது இல்லை, வேறு யாரையும் நினைக்கிறது இல்லை. வயிறு நிறைஞ்சுதா? நீங்கள் கொடுக்குறது எங்கே நிறையுது? நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? பிரமாணத்தை புரிஞ்சுட்டீங்கல்லவா? நமக்கு வேலை ஆச்சா? இனி யார் வந்தா என்ன? சாப்பிடும்போது கூட பொதுவான சாப்பாடு கொடுக்கும்போது நீங்கள் சப்போஸ் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு போகலாமா? இல்லை, சொல்லிட்டு போக நான் சொல்கிறேன் நன்றாக விலையும் கொள்வான் குறிப்பு. அதுக்கு ஒரு அந்த முறைமை வச்சுருக்காங்க. இது அதை காட்டும் ரொம்ப மேலானது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர் சிலுவைக்கு போனதுக்கு காரணமே தன்னை நினைக்காமல் நம்மை நினைத்தபடினால்தான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடியாது. அவரை மாத்திரம் நினச்சிருந்தாருன்னு சொன்னோம்னா, கூடுமானால் இந்த பாத்திரம் நீங்கட்டும், கூடுமானால் இல்லை இந்த பாத்திரம் நீங்கட்டும் இல்லையா? அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தண்டிச்சுக்கோங்க. நான் எதுக்கு இவங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமக்கணும்? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா அப்படின்னு போயிருக்கலாமே.
ஆனால் அப்படி போகாமல் தன்னை நினையாமல் நம்மை நினைத்து பிதாவின் நோக்கத்தை நினைத்து அவர் தன்னை தாழ்த்தினதின் விளைவுதான் இன்றைக்கு அவரோடு கூட நம்மை அமர வைத்திருக்கிறார். பந்தியில் பங்கு என்று சொன்னோம்னா அவரில் நமக்கு பங்கு இருக்கிறது. சொல்லுங்கள், அவரில் நமக்கு. பாவிகளாக இருந்தவர்கள் எப்பொழுது பரிசுத்த தேவனுக்கு பங்காளிகளாக மாறினார்கள்? நான் சொல்றதை நீங்கள் சிந்திக்கும்படியாக உற்சாகப்படு. பாவிகளாக இருந்தவர்கள் பரிசுத்தமான தேவனுக்கு எப்படி கோஹேர்னு இருக்கிறது அல்லவா, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள்னு இருக்கிறது அல்லவா, எப்படி ஆனார்கள்? காரணம், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை பரிகரித்ததின் விளைவு பாவிகளாக இருந்தோம், இன்றைக்கு பங்காளிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய கடைசி உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 25ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 21:25. இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய கடைத்தொகைன்னு சொல்லுவாங்கல்லவா, சம்மரின்னு சொன்னோம்னா, இது பல வருஷங்கள், இவங்களுடைய பல நூற்றாண்டுகள் இந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்திருக்கிறது. அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, கடைசி அதிகாரம் கடைசி வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு தன் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, தன் இச்சையினால் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான், தன் இடத்துக்கு என்ன செய்கிறான், ஓடி போகிறான், தன் போஜனத்தை என்ன செய்கிறான், எல்லாம் செல்ஃபிஷ் நேச்சர் தான். இங்கே கவனித்து பார்க்கும் பொழுது அவன் ராஜா இல்லாதபடினால் அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான் அப்படின்னு சொன்னோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது சரி ஆகினால நான் என்ன செய்வேன், இதை செய்வேன். இது எப்படி உலகத்தில் வருகிறது என்று கேட்டால், என்னுடைய பணம் நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னுடைய சரீரம் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் இல்லையா, பிற்பாடு என்னுடைய நேரம் அதை நான் எங்கே வேணாலும் என்ன செய்ய முடியும், செலவு. அது நீங்கள் யார் கேட்குறதுக்கு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சாரார் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம்னு சொல்கிறாங்க. அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா பாருங்கள். இப்போது கருத்து நிறைய கருத்து பிரச்சனைகளெல்லாம் இருக்கிறது. திஸ் இஸ் மை பாடி, ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட் வித் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய சரீரம் ஆகினால என் சரீரத்தில் என்ன வேணாலும் நான் செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு சிசு கொலை என்று சொன்னால், என் சரீரத்தில் இருக்குங்க, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உங்களை எதுக்கு கேட்கணும், நீங்கள் எதுக்கு அதில் வந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கொலைக்கு சமம். அது என் சரீரத்தில் தானே இருக்கிறது, அதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் இல்லையே அப்படின்னு ஆர்கியூ பண்ணக்கூடிய ஆட்களெல்லாம் இருக்கிறான். ஏங்க நல்லா உடுத்திட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொன்னோம்னா, நான் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்குவேன், 100 மீட்டருக்கு அவன் 5 மீட்டர் தான் தருவான், டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கிறோம். கொஞ்சம் பேருக்கு புரியும், கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யாது. இது பணம் டிஸ்கவுண்ட் இல்லை, மெட்டீரியலே என்ன ஆயிடுச்சு. நான் சொல்லுது இப்பொழுது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், இப்படி இந்த கருத்தெல்லாம் இருக்கிறது அல்லவா, நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, நீங்கள் கரெக்டாக இருக்க வேண்டியதானே. இந்த கருத்தெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், ராஜா இல்லை. சொல்லுங்கள், யார் இல்லைங்க. அதனால் இன்னொரு தமிழ் பழமொழி உதவிக்கு, நானே ராஜா, நானே மந்திரி, நானே திருடேன். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா, அதுதான் நம்ம கூடுதலாக சேர்த்து விட்டது. விளங்கிட்டீங்களா? இப்போ ஐ டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க் எனிபடி, நான் யாரையும் கேட்கணுன்னு அவசியம் எனக்கு கிடையாது. என் பணம், என்னுடைய சரீரம், என்னுடைய துணி, நான் எப்படி வேணாலும் என்ன செய்வேன், உடுத்துவேன். இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், ஜீவிப்பது அவர்கள் தான் ஜீவிக்கிறார்கள். சுய சித்தம் அவங்களுக்கு இருக்குதா, இருக்குது. அதில் சுதந்திரம் இருக்குதா, இருக்குது. என்ன செய்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது, அவர்கள் செய்வதற்கு சுதந்திரம் இருக்குதே தவிர தேவன் நினைத்ததை அவர்களால் செய்ய முடியல. அப்போ இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் கொண்டு வரலாமே, அவர் நினச்சது செஞ்சா என்ன, செய்யாட்டி நீங்கள் எங்க அவரை கொண்டு வந்து நம்மகிட்ட கோத்துடுறீங்க. நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறேன், அவருக்கு பிரியமாக இருக்கணும்னு என்ன இருக்குது, அப்படி வாழணும்னு என்ன அவசியம், என்ன கட்டாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் வேதத்திலேருந்து ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது நீங்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா, வரும்போது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்து. இப்படி தான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க, வர்றாருன்ட்டு. அவர் இன்னும் என்ன செய்யலை, வரல. ஆமாம், ரொம்ப வருஷம் வர்றாருன்னு சொன்னால் அவர் வரல. சொன்ன வருஷத்தில் நிறைய பேர் போயிட்டாங்க, எல்லாரும் போயிருக்காங்க. அதுவும் ஒன்று. நான் சொல்ல விளையாண்டு கொள்ள முடிகிறதா. இது மறுபடியும் இது எப்படிப்பட்ட ஒரு ப்ரிக்கேரியஸ் சிச்சுவேஷன் என்று சொன்னோம்னா, இது உடனுக்குடன் பதில் நம்மால் என்ன செய்ய முடியாது, தரவும் முடியாது, செயலாக்கத்துக்குள்ள செயல் முடிவும் கொண்டு வர முடியாது. ஒரு நாள் வரப்போகிறது,
அந்த நாள் வரும் பொழுது நீங்களும் நானும் வெட்க முகத்தோடு அல்ல, கம்பீரமாக நிற்கப் போகிறோம். காரணம், வாழ்ந்தது நான் அல்ல, அவரே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை என் மூலம் செய்திருக்கிறார். அவருடைய நோக்கங்கள் என் மூலமாக என்ன செய்திருக்கிறது அப்போ பாருங்கள், வேதத்தில் இப்படி இருக்கிறது அல்லவா, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறது அல்லவா நரகத்தில். அதுக்கு ஒருத்தர் அற்புதமான விளக்கம் கொடுக்குறார். பற்கடிப்பு என்று சொல்லும் பொழுது அதை எப்படி விளக்குகிறார் என்று கேட்டால், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அதாவது வாய்ப்பு கிடைச்சிது, அதை நான் தவற விட்டுட்டேன். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாங்க, ஒருத்தர் இதையெல்லாம் சொன்னாங்க, சொல்லும்போது அவங்கக்கிட்ட அடாவடித்தனமாக நான் பேசினேன், விளந்தாவாதமாக என்ன செய்தேன், பேசினேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது ஐயோ இந்த வாய்ப்பை விட்டுட்டனேன்னு எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன செய்கிறேன், பல்ல கடிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார். அழுகை இருக்கிறது. அழுகை எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது என்று கேட்டால், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் ஒன்றுமே பண்ணவே இயலாமையின் விளைவாக அழுகை இருக்கிறது. வாய்ப்பை தவறவிட்டதினால் வரக்கூடிய விரக்தி இருக்கிறது. இந்த ரெண்டுமே நமக்கு இல்லை. எப்பொழுது என்று கேட்டால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவே. ஏசாயா 53:6 வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ஏசாயா 53:6 வசனத்தில் இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் கவனிப்ப இந்த சுதந்திரம், சுயாதீனம், என்ன வேணால் பண்ணுவேன், அதெல்லாம் இருக்கிறது. அதான் உலகத்தில் இஸ் அ வெரி ஃப்ரீ பேர்ட், ஃப்ரீ ஸ்பிரிட்டட் பர்சன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம் என்று சொன்னால், ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், வழி தப்பி போகிறார்கள். சொல்லுங்கள் எப்படிங்க, நான் சரின்னு சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் சரிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீயே சரியில்லை, அப்போ நீ சொல்கிறதும் சரியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. கவனித்து பாருங்கள், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும். அப்போ சுயத்தை சார்ந்து, சுயத்தை பாருங்கள், சுயமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேதம் அக்கிரமமாக காண்பிக்கிறது. அக்கிரமமாக என்ன செய்கிறது, டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு சொன்னோம்னா, டிரான்ஸ்கிரஷன்னா மீறுதல்ங்கிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது. மீறுதல்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு கோடு போட்டு இதுக்கு மேலே போகாத அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி போகிறதுக்கு பேர் தான் என்னது, மீறுதல்னு சொல்கிறோம். நம்முடைய மீறுதல்களினாலே அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களினாலே அவர் என்ன செய்யப்பட்டார், காயப்பட்டார். இந்த பிரச்சனை நாம ஜெயிக்க முடியல. ஆகினால் நம்ம எல்லாரும் வழி தப்பி அவனவன் தன் சொந்த வழியில் வழி தப்பி திரிந்தோம். அப்படி திரிந்து போன அந்த அக்கிரமத்தை எல்லாம் அவர் எடுத்து, அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் போன போக்கில் நம்மை விட்டிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இங்கு அமர்ந்திருக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், நாம் போன போக்கிலேயே கர்த்தர் நம்மை விடுவார் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த தப்பை எடுத்து கிறிஸ்துவின் மீது வைத்து, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவன் பண்ண தப்புக்கு நானாக கிடைச்சேன், நான் எதுக்கு இதை சுமக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு நம்மேல் வைத்த அன்பின் விளைவாக நம்முடைய சாபம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து நீங்களும் நானும் வழி தப்பி போகக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு வழியிலே நடக்கக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுகிறார். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது வெற்றி. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லான். ரோமர் 7 அதிகாரம் வீட்டில் நீங்கள் போய் வாசிக்க வேண்டும். 15 28 மட்டுமாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் எளிமை நின்றவர்களாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிற இடங்களில் ஒருவேளை 2025 இட் வாஸ் அ வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இயர், ரொம்ப விரக்தியான ஒரு வருஷமாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். வரக்கூடிய வருஷம் கர்த்தர் பக்தி விருத்தி அடையக்கூடிய வருஷமாக, எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகத்தக்க ஒரு நன்மை கர்த்தர் உங்களுக்குள் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அதை நம்முடைய சுயத்தின் மீது
நமக்கு வெற்றி கொடுத்து கல்வாரி சிலுவையில் இயேசு ஜெயித்தது போல, அவர் வெற்றி சிறந்தது போல நம்மை வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீரே என்னில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சுயம் அல்ல, உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில ஆண்டவரை நிலைநிற்க வேண்டும். எதெல்லாம் எங்களை உம்மை விட்டு தூர இழுத்து கொண்டு போகிறதோ அதையெல்லாம் நாங்கள் உம்முடைய கிருபையினாலே ஜெயித்து, அன்பின் கயிறுகளினாலே எங்களை கட்டி, நீர் உம்மை எங்களை பக்கமாக நீர் இழுத்துக் கொள்வீராக, அணைத்துக் கொள்வீராக. வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சிறு பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்த பொழுது அவர்களை நீர் அணைத்து கொண்டீர். நாங்கள் எல்லாரும் உமக்கு பிள்ளைகள். ஆண்டவர், இந்த நாளில் எங்களை நீர் அணைத்துக் கொள்வதற்காக நன்றி. 2026 உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் வாழ, அரவணைப்பிலே நாங்கள் செழிக்க நீர் எங்களுக்கு உம்முடைய அனுக்கிரகம் தருவதற்காக நாங்கள் உம்மை மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கரம் உயர்த்தி ஆண்டவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. ஆமென். இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. கரம் உயர்த்தி எங்கள் நல்ல ஆண்டவரே, பவுல் சொன்னது போல கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஜீவிப்பது இனி நாங்கள் அல்ல, அவரே எங்களில் வாழ்ந்திருக்கிறார். 2026 நீர் எங்களில் வாழ்ந்திருப்பதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்திருப்பீராக. எங்கள் திருச்சபையில், எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய மாநிலத்தில் நீர் உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பந்திக்கு நன்றி செலுத்துகிறோம். பங்காளிகளாக எங்களை மாற்றியிருப்பதற்காக நன்றி. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.